அப்புறம் வாட்ஸ்அப்ல மந்த்லி மெசேஜ் லிமிட்டை கொண்டு வர போறாங்க. அப்படின்னா என்னையா கொஞ்சம் விளக்கமா சொன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பை ரெகுலரா பயன்படுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல நிறைய கான்டாக்ட் இருக்கும். கான்டாக்ட் இல்லாதவங்க அதே மாதிரி பிசினஸ் ரீதியா நீங்க மெசேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி மெசேஜ் பண்ணும்போது அவர் ரிப்ளை பண்ணாருன்னா வாட்ஸ்அப் அதை கணக்கில் எடுக்காது. ஒருவேளை நீங்க அனுப்புற மெசேஜுக்கு அவர் ரிப்ளை பண்ணலன்னா வாட்ஸ்அப் அதை கணக்கில் எடுத்து இப்படி எடுக்கும் போது ஒவ்வொரு வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கும் ஒரு லிமிட் கொடுக்க போறாங்க. அந்த லிமிட்டுக்குள்ள நம்ம மெசேஜ் அனுப்பிக்கலாம் வச்சுக்கலாம். அந்த லிமிட்டை ரீச் பண்ணும் போது வாட்ஸ்அப் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு வார்னிங் நோட்டிபிகேஷனை அனுப்பும். இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு லிமிட்டை கொடுத்தேன், அதை நீ ரீச் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷனை அது அனுப்பும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃப்ராடு பசங்க லிங்க் எல்லாம் அனுப்புறாங்க, ஸ்பேம் நியூஸ் அனுப்புறாங்க, ஃபேக்கான விளம்பரங்கள் அனுப்புறாங்க. இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். மற்றபடி உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.